லக்ஸரி லைஃபுக்கும் ஆடம்பரத்துக்கும் அனாவசியத்துக்கும் கையை வச்சாங்க. இவங்க எல்லாம் லொஸ்ட் ஆகினாங்க. பல வருடம் இஸ்லாமிக் ஃபைனான்ஸில் இருந்தால் நான் பேசுகிறேன் அவங்களோட 13-14 வருஷத்துக்கு மேலே இந்த இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலாலான லோன் எடுத்த அனாவசியமாக கை வச்சு நாசமாக போனவர்கள்ட எனக்கு ஹிஸ்ட்ரி தரையிலும் ஆதாரம் சாபிர் ஹாஷின்னு உங்களுக்கு சொல்லி பேசுகிறேன். ஒரு சகோதரர் 1,80,00,000 பென்ஸ் வந்து பார்த்தார். பென்ஸ் வந்து வித்து பண்ற காலத்தில் எடுக்கணும் ஒரு ஹவா. அவர்கிட்ட இருக்கிற வருமானம் எப்படின்னு சொன்னா 10 பென்ஸில் வீட்டு வாசல்ல நிப்பாட்டையிலும் 10 கலர் பென்ஸை நிப்பாட்டையிலுமான வருமானம் மீக்கத்தக்க என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு வருஷம் லீஸ் போட்டுத்தாங்கன்னு அடத்துல போட்டு எடுத்தார். இஸ்லாமிக் பேங்க் சொன்னோம் வானாம் அனவசியமான கடன் சல்லி கொடுத்துருங்க, ஏன் இந்த தேவை, சொன்ன பேச்சு கேளுங்க போட்டு தாங்கன்னு அடத்துல என்ன செஞ்சாரு? ஒரு வருஷம் லீஸ் போட்டாரு. 8 மாசத்துல கோல் அடிக்கிறாரு. லீசிங் கம்பெனிக்கு போட்டு கொடுத்தவருக்கு கோல் அடிக்கிறாரு. என்ன அவசரமாக வந்து என்னோட சாவி எடுத்துட்டு போயிட்டு காரை வித்து கெட்டுங்க, இல்லாட்டி காரை பத்த வச்சு போடுங்க, எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கு இந்த லீஸால் எனக்கு ஒன்றும் செய்யலாம், அவசரமாக வந்து காரை எடுத்துட்டு போங்க, சாவி எடுத்துட்டு போங்கன்னு புரோடுறாரு. வீட்டு கிட்ட உட்காந்து பேசினா விளங்குது. அட்டா லாஸ்ட் பிஸ்னஸ், அட்டா லாஸ்ட். கையில் உள்ள சல்டியும் இல்லை ஒன்றுமில்லை.